Hi students, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல human health and disease, okay? So அதுல immunity concept நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம diseases பார்த்தாச்சு, okay? Disease ஒரு 8 disease பார்த்திருப்போம் according to Ncert. So அதோட causative agent, mode of transmission, symptoms எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். And next இந்த அடுத்த டாபிக் immunity. So obviously disease நம்ம ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா we should have a strong immunity, okay? Immune system நமக்கு இருக்கணும். Okay? So we have an immune system, okay? So immunity எப்படி டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா the overall ability of the host to fight against disease causing organism, okay, pathogens அப்படினு சொல்றோம். So pathogenக்கு against நம்ம பாடி எப்படி ஃபைட் பண்ணுது அப்படிங்கிறது தான் immunity. அந்த immunity நமக்கு கொடுக்கிறது it is conferred by immune system. நம்ம பாடியில immune system நம்மகிட்ட இருக்கு. So immune system ஒருத்தருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் because ஒருத்தருக்கு immune system ஹெல்தியா immune system நல்லா ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னா எந்த ஒரு டிசீஸையும் என்ன பண்ண முடியும், டேக்கிள் பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். ஓகே, அந்த டிசீஸ்லேருந்து நம்மளால மீண்டு வர முடியும். ஓகே, ஸோ இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கணும்னா நம்ம மைண்டு நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம புக்கில் சொல்லியிருக்காங்க. ஓகே, என்சிஆர்டி புக்கில் மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் தி எண்டோக்ரைன் சிஸ்டம், நியூரல் சிஸ்டம் அண்ட் இம்யூன் சிஸ்டம் அப்படின்னு ஒரு லைன் வரும் பாருங்க. ஓகே, இந்த லெசனோட ஸ்டார்டிங்கில் ஒரு ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் இருக்கும். அந்த பேராகிராஃபில் மைண்டை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸ்டேட் ஆஃப் மைண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஒருத்தரோட மைண்ட் செட் தான் எல்லாமே அப்படிங்கிறது நம்ம என்சிஆர்டி புக்லேயே சொல்லியிருக்காங்க. ஸோ மைண்ட் தான் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது. மைண்ட் இன்ஃப்ளூயன்சஸ் தி நியூரல் சிஸ்டம், எண்டோக்ரைன் சிஸ்டம் அண்ட் இம்யூன் சிஸ்டம், அண்ட் இம்யூன் சிஸ்டம் மெயின்டைன்ஸ் தி ஹெல்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டு மெயின்டைனிங் அவர் ஹெல்த். ஓகே, ஸோ இப்போ நம்மகிட்ட இருக்கிற இம்யூனிட்டியை நம்ம ரெண்டு டைப்பாக கிளாஸிஃபை பண்ணிடலாம். ஒன் இஸ் இன்னேட் இம்யூனிட்டி அண்ட் அக்வைர்ட் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி அப்படின்னா ஃப்ரம் பர்த், ஓகே, பர்த் இட் செல்ஃப் நம்மகிட்ட அந்த இம்யூனிட்டி இருக்கு. ஓகே, இன்னேட் இம்யூனிட்டி, ஓகே, பிறந்ததுலேருந்து இம்யூனிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படின்னா we are getting, okay, when we expose to lot of antigens, lot of foreign substances, lot of pathogens, so our body, okay, our immune system developing, okay, developing the immunity. So அது நம்ம gain பண்ண immunity. So that is what acquired தமிழ்ல பாத்தீங்க அப்படின்னா பெறப்பட்ட நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் வாட் அக்வைர்ட் இம்யூனிட்டி. இன்னேட் இம்யூனிட்டி, ஓகே, நம்ம பிறந்ததுலேருந்தே இருக்கு. ஓகே, பை பர்த், ஓகே, பிறந்ததுலேருந்தே we have that kind of immunity. அந்த நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம கூடவே பிறந்தது. ஸோ தட் இஸ் வாட் இன்னேட் இம்யூனிட்டி. வேறஸ் அக்வைர்ட் இம்யூனிட்டி அப்படிங்கிறது அக்வைர்ட்னா தமிழில் பெறப்பட்ட அப்படின்னு அர்த்தம். நம்ம வளர வளர நம்ம சின்ன வயசுலேருந்து கொஞ்சம் பெருசு ஆக 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 நம்ம இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணிக்கிறோம். எப்படி சார் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணிக்க முடியும் அப்படின்னா when we expose to the antigen, okay, foreign substance நம்ம எக்ஸ்போஸ் ஆக 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 நம்ம பாடிக்குள்ள கிருமிகள் உள்ள வர 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 நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்ன ஆகும், டெவலப் ஆகும். ஸோ நம்ம இம்யூன் சிஸ்டத்தை வளர்த்துக்கிறோம். எப்படி? ஆஃப்டர் சீயிங் தி ஆன்டிஜன், ஆஃப்டர் சீயிங் தி இம்யூனோஜன்ஸ், ஆஃப்டர் சீயிங் தி pathogens. So that immunity is called as what? Acquired immunity. So the innate immunity பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக். நான் ஸ்பெசிஃபிக்னா யார் உள்ள வந்தாலும் தடுப்பும் சண்டை போடும். ஸோ தட் இஸ் வாட் நான் ஸ்பெசிஃபிக். ஓகே, யார் உள்ள சால்மோனா டைஃபி உள்ள வந்தாலும் சண்டை போடும். ஓகே, விப்ரியோ காலரே உள்ள வந்தாலும் சண்டை போடும். ரைனோ வைரஸ் உள்ள வந்தாலும் சண்டை போடும். ஸோ தடுக்கும். ஓகே, ஸோ தட் இம்யூனிட்டி இஸ் வாட் இன்னேட் இம்யூனிட்டி. இது நான் ஸ்பெசிஃபிக். whereas acquired immunity is specific. ஒரு பர்டிகுலர் ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக நம்ம இம்யூன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு ஆன்டிஜன் உள்ள வருது, நம்ம பாடி ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணும். நம்ம பாடியில் பி செல்ஸ் ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணும். அந்த ஆன்டிபாடி பர்டிகுலராக அந்த ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக மட்டும்தான் இருக்கும். ஸோ தட் இஸ் வாட் ஸ்பெசிஃபிக். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சால்மோனா டைஃபி உள்ள வருது, இப்போ அதுக்கு அகேன்ஸ்டாக நம்மளோட பி செல் ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆன்டிபாடி எதுக்கு அகேன்ஸ்டாக தான் சண்டை போடும்? சால்மோனா டைஃபிக்கு அகேன்ஸ்டாக தான் சண்டை போடும். விப்ரியோ காலருக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடாது. விப்ரியோ காலரை உள்ள வந்துச்சு அப்படின்னா அப்போ அதுக்கு அகேன்ஸ்டாக நம்மளோட பி செல் அதுக்கு தனியாக ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ தட் இஸ் வாட் ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸோ இன்னேட் இம்யூனிட்டி நான் ஸ்பெசிஃபிக், அக்வைர்ட் இம்யூனிட்டி ஸ்பெசிஃபிக். ஸோ அக்வைர்ட் இம்யூனிட்டி பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இன்னேட் இம்யூனிட்டியில் 4 முக்கியமான பேரியர்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஃபிசிக்கல் பேரியர், ஃபிசியலாஜிக்கல் பேரியர், ஃபேகோசைட்டிக் பேரியர், சைட்டோகைன் பேரியர். 4 பேரியர். அண்ட் சில புக்கில் அது இன்ஃப்ளமேட்டரி பேரியர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஓகே, இங்கே என்சிஆர்டி புக்கில் சைட்டோகைன் பேரியர் கொடுத்துருக்காங்க. ஸோ சம் டிஃப்ரென்சஸ் இருக்கு. ஸோ வி கோ பை என்சிஆர்டி படியே போயிடலாம். ஃபிசிக்கல் பேரியர்னா ஃபிசிக்கலாக ஒரு ஆன்டிஜனோட என்ட்ரியை, ஒரு பேத்தோஜனோட என்ட்ரியை தடுத்தா அவங்க ஃபிசிக்கல் பேரியர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கின் அண்ட் மியூக்கஸ். ஸ்கின்னை தாண்டி யாரும் உள்ளே போக முடியாது. ஜஸ்ட் இமேஜின் வித்தவுட் ஸ்கின். நம்ம பாடியை ஸ்கின் இல்லாமல் இமேஜின் பண்ணி பாருங்க.
நினச்சி பார்க்க முடியாது. ஈஸியாக அழகாக பேத்தோஜன்ஸ்லாம் உள்ள என்ட்ரி ஆகும். ஸோ திஸ் இஸ் காம்பவுண்ட் எபிதீலியம், ரொம்ப ரொம்ப திக்காக இருக்கும். இட் won't allow the entry of foreign substances. ஸோ ஸ்கின் இஸ் அ ஃபிசிக்கல் பேரியர். மியூக்கஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிக்கியாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ சப்போஸ் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸ் உள்ளே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்கேஜ் பண்ணும்போது, இல்லை நம்ம ஃபுட்டில், ஓகே, இல்லை நம்மளுடைய ஜெனிட்டல் ட்ராக் வழியாக ஏதோ ஒரு ஆன்டிஜன் உள்ளே போச்சுன்னா இந்த மியூக்கஸ் ட்ராப் பண்ணிடும், ஒட்டிக்கும். ஓகே, இந்த ஆன்டிஜன்ஸு, இந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸு எல்லாமே போய் அதில் ட்ராப், என்ன ஸ்டிக்கியாக இருக்குல்ல. ஸோ இப்போ பாருங்கள், அப்போ மியூக்கஸ் பாருங்கள், மியூக்கஸ் எல்லா ட்ராக்லேயும் இருக்குது. ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ல இருக்குது, ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இருக்குது, ஜெனிட்டல் ட்ராக் தட் இஸ் ரீப்ரொடக்டிவ் ட்ராக்ல இருக்குது, யூரினரி ட்ராக்ல இருக்குது, அண்ட் டைஜஸ்டிவ் ட்ராக்ல இருக்குது. எல்லா ட்ராக்லேயுமே வந்து என்ன இருக்குன்னா மியூக்கஸ் லேயர் இருக்கும். ஸோ அந்த மியூக்கஸ் இட் ஆஃப் அ ஸ்டிக்கி நேச்சர். அந்த ஸ்டிக்கி நேச்சரில் வந்து யார் வந்து போய் ஒட்டிப்பா, ஓகே, antigens வந்து ஒட்டிக்கும். So it traps the antigen. So அப்போ that is also comes under physical barrier. Okay, then physiological barrierல பார்த்தீங்க அப்படின்னா temperature. Okay, so ஆட்டோமேட்டிக்காக இப்போ ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் உள்ளே வந்துருச்சு. நான் ஃபாரின் அகெயின் நான் மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பேன். ஃபாரின்னா the substance which does not belongs to us. அது நம்மளுடைய சப்ஸ்டன்ஸ் கிடையாது, வெளியிலேருந்து வருது. அது வந்து ஒரு பாக்டீரியாவாக இருக்கலாம், ஒரு ஃபங்கையாக இருக்கலாம், ஒரு வைரஸாக இருக்கலாம். ஸோ எனி சப்ஸ்டன்ஸ், ஓகே, அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து it is antigenic. Antigenicனா என்ன? So it can able to elucidate the immune response. நம்ம பாடியில் இம்யூன் ரெஸ்பான்ஸை எலுசிடேட் பண்ணும். ஸோ இப்போ சப்போஸ் இப்போ ஆன்டிஜன் உள்ளே வந்துருச்சுன்னா நம்மளுடைய பி செல்லோ டி செல்லோ ஆக்டிவேட் ஆகி ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ். ஸோ இந்த ஆன்டிபாடிஸ் வந்து அந்த ஆன்டிஜனுக்கு அகேன்ஸ்டாக சண்டை போடும். ஸோ இப்போ ஆன்டிஜன் இஸ் அ சப்ஸ்டன்ஸ் ஒன் ட்ரிகர்ஸ் அவர் இம்யூன் சிஸ்டம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ட்ரிகர் பண்ணுற அந்த சப்ஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோம், ஆன்டிஜன் அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் அதை இம்யூனோஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தட் இஸ் ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதை நம்ம டீட்டெயிலாக பார்க்க வேணாம். நம்ம வந்து பொதுவாக என்ன வச்சுக்கலாம், ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, இப்போ ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் உள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய பாடி டெம்பரேச்சரை ரைஸ் பண்ணும். எதுக்கு அப்படின்னா இன் ஆர்டர் டு கில் த ஆன்டிஜன். அந்த ஆன்டிஜனை கில் பண்ணுறதுக்காக. ஓகே, அந்த ஒரு பாக்டீரியாவை, அந்த ஒரு ஃபங்கையை, ஏன்னா பாக்டீரியாவுக்கும் டெம்பரேச்சர் முக்கியம். பட் நம்ம டெம்பரேச்சர் அதிகப்படுத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெம்பரேச்சரில் பாக்டீரியாவோட சர்வை பண்ண முடியாது. ஸோ பாடி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். தென் HCl இன் ஸ்டமக், ஓகே, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட், ஓகே, ஆசிட். இப்போ நம்ம சாப்பிட்றோம், ஆன்டிஜன் ஒரு பாக்டீரியா உள்ள போது அந்த அசிடிக் சப்ஸ்டன்ஸில் அந்த பாக்டீரியாலாம் செத்து போயிடும். ஓகே, அந்த அசிடிக் என்வரான்மெண்ட் தட் இஸ் ப்ரொவைடட் பை த ஸ்டமக். ஏன்னா பிகாஸ் அந்த ஸ்டமக்கில் கேஸ்ட்ரிக் ஜூஸில் HCl இருக்கும். அந்த HClல பாக்டீரியா உயிர் வாழ முடியாது. சார் சால்மோனா டைஃபிலாம் உயிர் வாழுதே சார்? எஸ், சால்மோனா டைஃபி அப்போ அதை ரெசிஸ்ட் பண்ணுதுன்னு அர்த்தம். பிஹெச், அந்த லோ பிஹெச்சை ரெசிஸ்ட் பண்ணி அது ஃபர்தராக இன்டெஸ்டைனுக்கு போகுதுன்னு அர்த்தம். ஸோ தட்ஸ் வை இட் இஸ் பேத்தோஜன். ஓகே, பட் மோஸ்ட் ஆஃப் த மைக்ரோ ஆர்கனிசம் தான் யார் கொண்டுருவா? HCl கொண்டுரும். ஸோ அப்போ அது நமக்கு ஒரு இம்யூனிட்டியை கொடுக்குது. லைசோசைம் பார்த்தீங்க அப்படின்னா டிஎஸ்ல இருக்கும், சலைவால் இருக்கும். ஓகே, ஸோ இட் இஸ் அ பாக்டீரியோலைட்டிக் என்சைம். பாக்டீரியாவோட செல் வால் உடைச்சிடும். ஸோ இப்போ பாக்டீரியா செத்து போயிடும். ஸோ தட் இஸ் கம்ஸ் அண்டர் ஃபிசியலாஜிக்கல் பேரியர். ஃபேகோசைட்டிக் பேரியர் அடுத்து தேர்டு. ஓகே, ஃபேகோசைட்டிக் செல்ஸ் நம்ம பாடியில் பார்த்தீங்க அப்படின்னா நியூட்ரோஃபில்ஸ் அண்ட் மோனோசைட்ஸ். இதை தான் வந்து புக்கில் வந்து PMNL அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, பாலி மார்ஃபோ நியூக்ளியர் லியூகோசைட்ஸ். ஸோ இவங்க வந்து இவங்களோட வேலையை என்ன, பிளட்ல இருப்பாங்க. ஓகே, இவங்களோட வேலையை ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் உள்ள வந்துச்சு அப்படின்னா அதை என்கல்ஃப் பண்ணிடுவாங்க. தமிழில் சொல்லணும் அப்படின்னா சாப்பிட்ருவாங்க. ஓகே, அதான் ஃபேகோசைட்டோசிஸ்னா செல் ஈட்டிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ 2 phagocytic cells in our body, one is neutrophils and another one is monocytes. Sometimes macrophage அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து யங். ஓகே, மோனோசைட்ஸ் அப்படிங்கிறது யங் ஒன். ஓகே, இது மெச்சூர் ஆனால் அதுதான் வந்து மேக்ரோஃபேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ போத் ஆர் என்ன சொல்கிறது, ஒன்று தான். ஓகே, யங்காக இருந்தால் அது மோனோசைட், அதுவே மெச்சூர் ஆகி ரொம்ப பெருசாச்சு அப்படின்னா அது மேக்ரோஃபேஜ் எப்போதுமே டிஷ்யூஸில் இருக்கும். மோனோசைட்ஸ் எப்போதுமே சர்க்குலேட்டிங் பிளட்ல இருக்கும். இது ரெண்டுமே ஃபேகோசைட்டிக் செல்ஸ் தான். ஓகே, ஸோ ஃபேகோசைட்டிக் பேரியர். ஸோ இட் என்கல்ஃப். ஓகே, எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் ஃபாரின் அதான் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஸ்பெசிஃபிக், பாகுபாடே இல்லாமல் கொண்டுருவாங்க. ஸோ தட் இஸ் வாட் நான் ஸ்பெசிஃபிக். ஓகே, ஃபேகோசைட்டிக் பேரியர்ஸ். தென் இன்னேட் இம்யூனிட்டியில் லாஸ்ட் ஒன் யார் அப்படின்னா சைட்டோகைன் பேரியர். சைட்டோகைன் பேரியர்னா என்ன அப்படின்னா, ஓகே, சைட்டோகைன் அப்படிங்கிறது சின்ன ப்ரோட்டீன். ஓகே, அதை வந்து சம்டைம்ஸ் இன்டர்லுக்கின்னு சொல்லுவாங்க, இன்டர்ஃபெரான்னு சொல்லுவாங்க. எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, தே ஆர் ஸ்மால் மாலிகுலர் வெயிட் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, இந்த ப்ரோட்டீன்ஸை வந்து யார் செக்ரேட் பண்ணுவோம் அப்படின்னா வைரல் இன்ஃபெக்டட் செல். ஓகே, இன்டர்ஃபெரான் ஃப்ரம் வைரல் இன்ஃபெக்டட் செல். இப்போ நம்ம பாடிக்குள்ளே வைரஸ் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வைரஸ் வந்து ஒரு செல்லுக்குள்ளே போயிடும். And the cell is called as what? That cell is called as viral infected cell. That viral infected cells என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஸ்மால் ப்ரோட்டீன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணி விட்டுரும். அந்த ப்ரோட்டீன் பேருங்க இன்டர்ஃபெரான் அப்படின்னு சொல்கிறாங்க. சைட்டோகைன், இன்டர்லுக்கின் எப்படி வேணாலும் சொல்லலாம்.
அந்த புரோட்டீன் என்ன பண்ணும் அப்படின்னா நெய்பரிங் செல்லை ப்ரொடெக்ட் பண்ணிடும். அப்போ ஒரு செல், நம்ம பாடியில் இருக்கிற ஒரு செல் வைரஸால பாதிக்கப்பட்டுருச்சு. அந்த செல் என்ன பண்ணுது அப்படின்னா இட்ஸ் செக்ரீட்டிங் a protein called what interferon that alert the neighboring cell. ஓகே, அப்போ அந்த வைரல் இன்ஃபெக்டட் செல் வந்து என்ன நல்ல எண்ணம் பாருங்களேன், ஓகே நான் தான் வைரஸால பாதிக்கப்பட்டேன், நீங்களாம் அலர்ட் ஆகிக்கோங்க அப்படின்னு நெய்பரிங் செல்ஸை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுது. ஸோ இது எல்லாமே கம்ஸ் அண்டர் வாட், இன்னேட் இம்யூனிட்டி. ஓகே, ஸோ இது அப்படியே மேட்சாகவே கேட்பாங்க. ஃபிசிக்கல் பேரியர் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்கின் அண்ட் மியூக்கஸ். Physiological barrier, temperature, hydrochloric acid, lysozyme. Phagocytic barrier, neutrophils, so that is PMNL. And monocytes. Monocyte is a young one. Matured form is what? Macrophage. And cytokine barrier, so cytokines or interferons or interleukins, these are proteins secreted by viral infected cells that protecting the neighboring cell from the virus. Okay, virus லேருந்து பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்காக இந்த cytokine வந்து அலர்ட் பண்ணிடும். Okay, so that is what cytokine barrier. And coming to the acquired immunity, as I already discussed, okay, நம்ம already சொன்ன மாதிரியே we are developing. Okay, சின்ன வயசுல நமக்கு அந்த இம்யூன் சிஸ்டம் அவ்வளோக்கா டெவலப் ஆயிருக்காது. பட் grow ஆக நம்ம வளர when we exposed to lot of foreign substances, மண்ணில் போய் விளாட்றோம், ஓகே, கிரவுண்டில் விளாட்றோம், ஓகே, தண்ணியில் குதிக்கிறோம், என்னென்னமோ பண்ணுறோம், ஸோ கண்டதை சாப்பிட்றோம், எல்லாமே ரோட்டில் வாங்கி சாப்பிட்றோம். ஸோ நம்ம இது மாதிரி we exposed to lot of antigen. அப்போ அந்த ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் உள்ளே வர நம்மளுடைய பி செல்லும் டி செல்லும் என்ன ஆகுது, நல்லா டெவலப் ஆகும். ஓகே, ஸோ தே ஆர் அக்வயரிங் இம்யூனிட்டி. ஓகேயா, ஸோ தட் இஸ் வாட் அக்வயர்ட் இம்யூனிட்டி. அண்ட் தே ஆர் ஸ்பெசிஃபிக், முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ஓகே, அண்ட் தே ஹேவ் மெமரி. ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். இந்த அக்வயர்ட் இம்யூனிட்டிக்கு என்ன இருக்குது அப்படின்னா மெமரி இருக்குது. இன்கேஸ் மெமரிங்கிற ஒரு கான்செப்ட் நமக்கு இம்யூனிட்டிக்கு இல்லை, இம்யூன் சிஸ்டத்துக்கு இல்லை அப்படின்னா வேக்சின் போடுறதே வேஸ்ட்டு. வேக்சினேஷன் வந்து எதனால் போடுறோம் அப்படின்னா பிகாஸ் அவர் இம்யூன் சிஸ்டம் ஹேவிங் மெமரி. அதை பற்றி நம்ம அடுத்த செட்டில் பார்க்கலாம். ஓகே, ஆக்டிவ் இம்யூனிட்டி, பாசிவ் இம்யூனிட்டி பற்றி படிக்கும்போது நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். இம்யூனிட்டிக்கு என்ன இருக்குது, அக்வைர்ட் இம்யூனிட்டிக்கு மெமரி இருக்குது. இப்போ ஃபஸ்ட் டைம் ஒரு ஆன்டிஜன் உள்ளே வருதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் உள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்மளோட பி செல்லும் டி செல்லும். ஏன் சார் ஒய் யூ ஆர் டாக்கிங் அபவுட் ஆல்வேஸ் பி செல் அண்ட் டி செல்னா, பிகாஸ் அக்வைர்ட் இம்யூனிட்டி இஸ் மெயின்லி கான்ட்ரிபியூட்டட் பை டூ செல்ஸ். ஒன் இஸ் பி செல், தட் இஸ் பி லிம்போசைட், அண்ட் T cell or T lymphocytes. இந்த B cell T cell ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்டிஜனை பார்த்துச்சு அப்படின்னா ஸோ they don't know how to react. ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க. ஓகே, ஸோ பார்த்து பட் இருந்தாலும் they have to respond because they are the immune cells. நம்ம பாடியில் அவங்க தான் இம்யூன் செல்ஸ். ஒரு ஆன்டிஜனை பார்த்ததுக்கப்புறம் அவங்க ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, that response is called primary response. Primary immune response. First time when we expose to the antigen for the first time, okay, our immune cell will respond. That response is called as what? Primary immune response. See, ஒண்ணே ஞாபகம் வச்சுக்கோங்க, primary immune response எப்போதுமே with low intensity. ஓகே, கொஞ்சம் லோ இன்டென்சிட்டினா தாக்குதல் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம எக்ஸ்போஸ் ஆகிறோம். நம்ம பி செல்லுக்கும் டி செல்லுக்கும் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும்னு தெரியாது. ஓகே, தே ஆர் லேர்னிங், இப்போ தான் கற்றுக்குறாங்க. ஓகே, இது புதுசாக இருக்குது இந்த ஆன்டிஜன், இந்த ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம பார்த்ததில்ல. ஸோ நம்ம பி செல்லும் டி செல்லும் கொஞ்சம் பார்த்து அதுக்கப்புறம் தான் ரெஸ்பான்ஸ் பண்ணணும். ஸோ இட் வில் டேக் டைம். ஓகே, பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். ஓகே, பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் டேக் டைம். ஓகே, இட் வில் டேக் டைம் அண்ட் ஆஃப் லோ இன்டென்சிட்டி கம்மியாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் we are exposed to the antigen for the first time. But if the same antigen subsequent again ஒரு 6 மாசம் கழிச்சு again the same antigen, the same foreign substances enters into the body அப்படின்னா நம்ம B செல்லும் T செல்லும் they have memory. Okay, so அப்ப immediate அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க. So second time response is called as what? Secondary immune response. Secondary immune response is also known as anamnestic response அப்படின்னு சொல்லுவாங்க. anamnestic reactions அப்படின்னு சொல்லுவாங்க. This time faster because already we know about the antigen. Already நம்ம B செல்லுக்கும் T செல்லுக்கும் எப்படி இருக்கும் அந்த ஆன்டிஜன் அப்படிங்கிறது தெரியும். ஓகே ஓகே, ஸோ டைம் ரொம்பலாம் எடுத்துக்காது. இம்மீடியட்டா they'll start fighting. ஓகே, with high intensity. ஓகே, high intensity. See, அப்படியே ஆப்போசிட். ஸோ இங்கே வந்து பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்ல டைம் அதிகமாகும், இன்டென்சிட்டி தாக்குதலும் கம்மியாக இருக்கும். ஆனால் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸில் ஃபாஸ்ட், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும். ஐ மீன் இமீடியட்டாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு, அடிக்க வேண்டியதுதான் பாக்கி. ஸோ இமீடியட்டாக they will start fight. ஓகே, அண்ட் வித் ஹை இன்டென்சிட்டி. ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே,
ஹை இன்டென்சிட்டியோட ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் த குவாலிட்டி ஆஃப் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ். சி எப்போதுமே அப்படி தானே. இப்போ வந்து நம்ம ஏன் ரிப்பீட்டர்ஸ் வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா, பிகாஸ் ஆல்ரெடி தே என்கவுண்டர்ட். ஒரு தடவை அவங்க 12th படிக்கும்போது நீட் எழுதிட்டாங்க. ஸோ அப்போ வந்து பாருங்கள், இப்போ நான் தான் இப்போ ஃபஸ்ட் டைம் நீட் எழுதுறது வந்து பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு அந்தளவுக்கு எக்ஸ்போஜர் கிடையாது, நமக்கு என்ன இருக்குங்கிறது தெரியாது, எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு தெரியாது. ஸோ தட் இஸ் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் மாதிரி. ஓகே, இப்போ செகண்ட் டைம் எக்ஸாம் எழுதுறாங்களா, ரிப்பீட்டர்ஸ் ஏன் நல்லா பண்ணுறாங்க அப்படின்னா, ஆல்ரெடி தே நோ அபவுட் த எக்ஸாம். நீட் எக்ஸாம் பற்றி தெரியும், சிலபஸ் தெரியும், எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு தெரியும். ஸோ தட்ஸ் வை கம்பேரிட்டிவ்லி ஃபர்ஸ்ட் நீட் எழுதுறத விட செகண்ட் நீட் எழுதுறவங்க பெட்டராக பண்ணுறாங்க. கம்பேரிட்டிவ்லி அதுக்காக ஃபர்ஸ்ட் டைமே கிளியர் பண்ணுறவங்க இல்லையா சார்னா இருக்காங்க. பட் வால்யூம் எதில் அதிகமாக இருக்காங்க, ரெண்டாவது தடவை நீட் எழுதுறவங்க. ஏன்னா பிகாஸ் ஆல்ரெடி அவங்க எக்ஸ்போஸ் ஆகிருக்காங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கே பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸும் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸும். இதுக்கு காரணம் என்ன சார் அப்படின்னா, மெமரி. ஓகே, நம்ம செல்ஸுக்கு எல்லாத்துக்கும் என்ன இருக்குது, மெமரி இருக்குது. ஸோ மெமரி இருக்கிறதுனால ஆல்ரெடி பார்த்துருக்கோம், நம்ம ரியாக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிறது தான் ஓகே கான்செப்ட். ஓகே, அண்ட் டைவர்சிட்டி, வெரைட்டி. நீங்கள் யார் எந்த ஆன்டிஜன் வந்தாலும் தே ரெடி டு ஃபைட். பி செல்லும் டி செல்லும், ஓகே, பி செல்லும் டி செல்லும் எந்த ஆன்டிஜன் வந்தாலும் தே ரெடி டு ஃபைட். they can able to produce different kind of antibodies. சால்மோனெல்லா டைஃபி உள்ள வருதா, அதுக்கு நான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறேன். விப்ரியோ காலரே உள்ள வருதா, அதுக்கும் நான் ஆன்டிபாடி ப்ரொடியூஸ் பண்ணுறேன். எந்த பாக்டீரியா வருதா, எந்த ஃபங்கை யார் வந்தாலும் they can able to tackle because of diversity. வெரைட்டி இருக்கு. கிளியர்? எப்படி யார் வந்தாலும் அடிக்கலாம். நம்ம இம்யூன் சிஸ்டம் அவ்வளோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மைண்டு நல்லா இருந்தால் நம்ம இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் பாயிண்ட். ஸோ இந்த அக்வைர்ட் இம்யூனிட்டிக்கு காரணமான செல்ஸ் ஆல்ரெடி ஐ டிஸ்கஸ்ட். ஒன் இஸ் பி செல்ஸ் அண்ட் டி செல், பி லிம்போசைட்ஸ் அண்ட் டி லிம்போசைட்ஸ். பி லிம்போசைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, produces army of proteins called immunoglobulin. ஓகே, பி செல் ஒரு ஆன்டிஜனை பார்த்தோன்னே, ஓகே, ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸை பார்த்தோன்னே அது டைரக்டாக போய் சண்டை போடாது. இட் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் அ ப்ரோட்டீன் கால்ட் ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸ், இம்யூனோகுளோபுலின் எல்லாம் ஒன்று தான். இந்த ஆன்டிபாடிஸோட ஸ்ட்ரக்சர் அண்ட் அதோட டைப்ஸ் நம்ம நெக்ஸ்ட் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். ஓகே, and T cell, T lymphocytes is the another important immune cells which is also important for acquired immunity. அதுவும் நம்மளுடைய acquired immunityல தான் வருது. T cell, okay, T cell வந்து இங்க T cell நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. பட் புக்ல இந்த ரெண்டு தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க. NCERT புக்ல help B cell to produce antibody. அவ்வளவுதான். B cell என்ன பண்ணுது, ஆன்டிஜனை பார்த்தோன்னே ஆன்டிபாடியை ப்ரொடியூஸ் பண்ணுது. T cell என்ன பண்ணுது, B cellக்கு ஹெல்ப் பண்ணுது. சார் வாட் சார், இப்படி டி செல்லோட ஃபங்க்ஷனை டக்குன்னு முடிச்சிட்டிங்க, NCERT புக்கில் அவ்வளோதான் கொடுத்துருக்காங்க, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணுங்க போதும். ஓகே, உங்கள் ஸ்டேட் போர்ட் புக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. டி செல்லே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். டிசி செல், டி ஹெல்பர் செல், ஓகே, டிஎஸ், டி சப்ரஸார் செல்ஸ், அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது சார். பட் NCERT புக்கில் அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணல. ஸோ வி கோ பை NCERT. நீட்டுக்கு NCERTல என்ன இருக்கோ அதை பற்றி மட்டும் நம்ம பார்த்தா போதும். ஓகே, ஸோ T lymphocytes என்ன பண்ணுது, help B cell to produce antibody. Okay, and it is also involved in graft rejection. Graft rejection என்ன சார் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, ரெண்டு கிட்னியுமே ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அவங்க இன்னொருத்தரோட கிட்னியை வாங்கி வச்சுக்கிறாங்க. தட் இஸ் வாட் டிரான்ஸ்பிளான்டேஷன். ஓகே, இப்போ அந்த கிட்னி வந்து இப்போ எனக்கு தான் கிட்னி ஃபெயிலியர் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ எனக்கு ரெண்டு கிட்னியும் இல்லை, பட் நான் உயிர் வாழ்ந்தே ஆகணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் வந்து கிட்னி வாங்கிக்கலாம். பிளட் குரூப்பிங்கு, டிஷ்யூ டைப்பிங்லாம் பார்த்து மேட்ச் பண்ணி வாங்கிக்கிறோம் கிட்னியை வாங்கிக்கிட்டாலும் அந்த கிட்னி இருக்குல்ல, அதான் கிராஃப்ட். அந்த கிராஃப்டை என்னுடைய டி செல் ஒத்துக்காது. ஏன் சார், நீங்கள் வந்து என்ன பிளட் குரூப்பிங் செக் பண்ணியிருக்கீங்க, டிஷ்யூலாம் பார்த்து மேட்ச் பண்ணியிருக்கீங்க, பட் எனிஹவ் இட் இஸ் ஃபாரின். ஓகே, 100% மேட்ச்லாம் கிடைக்காது. ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ட்வின்ஸ், எனக்கு ஜெனட்டிக்கலி ஐடென்டிக்கல் ட்வின் பிரதர் இருந்தால் தான் நான் பிரச்சனை இல்லாமல் வாங்கிக்கலாம். பட் மற்றபடி நான் என்னுடைய சிஸ்டர்கிட்ட வாங்கினாலும் சரி, என்னுடைய க்ளோஸ்டு ரிலேஷன்ஷிப்பில் வாங்கினாலும் சரி, யார்கிட்ட வாங்கினாலும் 100% என்னோட டிஷ்யூவோட மேட்ச் ஆகாது. பட் இருந்தாலும் எனக்கு ரெண்டு கிட்னியுமே இல்லையே, நான் உயிர் வாழ்ந்து ஆகணுமே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இன்னொருத்தர் நான் கிட்னியை வாங்கி வச்சுக்கிறேன். பட் என்னுடைய டி செல் ஒத்துக்காது. பிகாஸ் என்னுடைய டி செல்லை பொறுத்த வரைக்கும், என்னுடைய இம்யூன் சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும், தட் கிட்னி இஸ் ஃபாரின். அதை ஒரு ஆன்டிஜனாக தான் ட்ரீட் பண்ணும் என் டி செல். ஸோ ரிஜெக்ட் பண்ணும், சண்டை போடும். ஸோ தட் இஸ் வாட் கிராஃப்ட் ரிஜெக்ஷன். கிராஃப்ட் ரிஜெக்ஷன் யார் பண்ணுறா, டி லிம்போசைட்ஸ். சார் அப்புறம் என்ன சார் பண்ணுவீங்க, இப்போ டிரான்ஸ்பிளான்டேஷன்லாம் பண்ணுறாங்களே சார், அந்த டைமில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா,
அந்த டைமில். தென் அதுக்கப்புறம் தட் பர்டிகுலர் பேஷண்ட் ஹாவ் டு டேக் இம்யூனோசப்ரசிவ் ட்ரக்ஸ் எடுத்துக்கணும். இம்யூனோசப்ரசிவ் ஏஜென்ட்ஸ், கார்டிசால், ஸ்டீராய்ட்ஸ் எடுத்துக்கணும். ஓகே, சைக்ளோஸ்போரின் ஏ எடுத்துக்கணும். பிகாஸ் நம்ம இம்யூனிட்டியை நம்மளே சப்ரஸ் பண்ணிக்கணும், வேறு வழி இல்லை, பண்ணி தான் ஆகணும். ஏன்னா பிகாஸ் நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்கோம், நம்ம கிராஃப்டை வந்து என்ன பண்ணக்கூடாது, ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. ஒன்று நீங்கள் இப்படி கேட்கலாம், சார் இம்யூனிட்டியை சப்ரஸ் பண்ணிட்டா வேறு ஏதாவது டிசீஸ் வந்துட்டா அப்போ சேஃபாக இருக்கணும். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பத்திரமா சேஃபாக டிசீஸ் எக்ஸ்போஸ் ஆகாமல், வெளியில் போகாமல், மேக்ஸிமம் வெளியில் போகாமல், ஏன்னா பிகாஸ் உயிர் வாழணும் இல்லையா, ஓகே, வெளியில் போகாமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ கிராஃப்ட் ரிஜெக்ஷனில் எந்த செல் இன்வால்வ் ஆகும்னு கேட்பாங்க, டி செல், டி லிம்போசைட்ஸ். ஓகே, அவ்வளோதாங்க. இட்ஸ் வெரி சிம்பிள். இன்னேட் இம்யூனிட்டி, அக்வைர்ட் இம்யூனிட்டி, இதில் என்னென்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது ஆஸ் யூஷுவல் நான் வந்து உங்களுக்கு பின்னாடி கிளாஸஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஓகே நான் உங்களுக்கு அது ஒரு தனி வீடியோவாக போடுறேன். பட் இது ஒரு மேட்சாக கேட்கலாம். ஓகே, ஃபேகோசைட்டிக் பேரியர் யாருன்னு கேட்கலாம். ஓகே, ஃபிசியலாஜிக்கல் பேரியர்ஸ் யாருன்னு கேட்கலாம். ஓகே, தென் பிரைமரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும், செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னு கேட்கலாம். ஓகே, பி செல் என்ன பண்ணுன்னு கேட்கலாம். பி செல் ப்ரொடியூஸ் பண்ணுற ப்ரோட்டீனோட பேர் என்ன, இம்யூனோகுளோபுலின் கேட்கலாம். டி செல் என்ன பண்ணுது, பி செல்லுக்கு ஹெல்ப் பண்ணுது. கிராஃப்ட் ரிஜெக்ஷனில் யார் இன்வால்வ் ஆகுறான்னு ஒரு நீட்டில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஆப்ஷனில் டி லிம்போசைட்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் வரும், நம்ம அதை டிஸ்கஸ் பண்ணலாம். தென் இப்போ இம்யூனோகுளோபுலினோட ஸ்ட்ரக்சர், பிகாஸ் வந்து பி செல் வந்து ஒரு ஆன்டிஜனை பார்த்தோன்னே, ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸை பார்த்தோன்னே இட் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் வாட், ஆன்டிபாடிஸ். அந்த ஆன்டிபாடியோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இட் இஸ் அ ப்ரோட்டீன். குளோபுலின் அப்படின்னு முடிஞ்சாலே இது ப்ரோட்டீன். ஏன் சார் இம்யூனோ சேர்த்துக்கிட்டாங்க, இம்யூனிட்டிக்கு தேவை. That's why it is what, immunoglobulin. We'll see the structure of immunoglobulin. So antibodies ஓட ஸ்ட்ரக்சர் ஓகே அழகாக ஒரு கார்ட்டூன் மாதிரி போட்டிருப்பாங்க என்சிஆர்டி புக்கில். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபுலின் ஆன்டிபாடிஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். சி பி செல் ஓகே ஒன்ஸ் ஒரு ஆன்டிஜனை பார்த்ததுக்கப்புறம், பி லிம்போசைட்ஸ் ஒரு ஆன்டிஜனை பார்த்ததுக்கப்புறம் இட் ஸ்டார்ட் ப்ரொடியூசிங் ஆர்மி ஆஃப் ப்ரோட்டீன் கால்ட் இம்யூனோகுளோபுலின். அந்த இம்யூனோகுளோபுலின் அந்த ஆன்டிஜன் கூட போய் சண்டை போடும். சி பி செல் பார்க்குது ஆன்டிஜனை. ஓகே, பார்த்ததுக்கப்புறம் பி செல் டைரெக்டாக போய் ஒன்றும் பண்ணல ஆன்டிஜனை. ஓகே, அண்ட் பி செல் என்ன பண்ணுது, ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த ஆன்டிபாடி போய் அந்த ஆன்டிஜனை நியூட்ரலைஸ் பண்ணிடும், சண்டை போட்டுரும். ஓகே, ஸோ ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதான் ஆன்டிபாடியோட ஒரு ஸ்ட்ரக்சர். இட்ஸ் அ ப்ரோட்டீன். இட் இஸ் மேட் அப் ஆஃப் 4 polypeptide chain ப்ரோட்டீன். ஓகே, இட்ஸ் அ 4 polypeptide chain, 2 heavy chain and 2 light chain. ஓகே, H2L2 அப்படின்னு சொல்லலாம், ஹெட்டிரோடைமர். ஓகே, ஹெட்டிரோடைமர். ஓகே, சி இது ஒரு டைமர், இது ஒரு டைமர். ஓகே, ஸோ இதை பிரிச்சுக்கோங்க இப்படி. ஸோ ஒரு லைட் ஒரு ஹெவி ஹெச். ஓகே, ஒரு லைட் ஒரு ஹெவி, ஒரு லைட் ஒரு ஹெவி. இப்போ இது ஒரு டைமர் தானே. டைமர் ஏன் சொன்னால் சேர்ந்துருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது ஒரு டைமர். பட் இந்த டைமர் ஹோமோ டைமர் கிடையாது. சரி, ரெண்டுமே லைட்டாக இருந்தால் ஹோமோ, ரெண்டுமே ஹெவியாக இருந்தால் ஹோமோ, பட் HL. ஸோ அதான் ஹெட்டிரோ டைமர். ஓகே, heterodymer. Okay, but how many polypeptide chain? 4 polypeptide chain, H2L2. Okay, clear? So the polypeptide chain தனித்தனியா இருக்கக்கூடாது. They have to be linked by disulfide bond. Disulfide bond. So இந்த heavy chain link பண்றதுக்கு disulfide bond. இந்த heavy chain இந்த light chain link பண்றதுக்கு disulfide bond. Disulfide bond will be there. ஓகே, டைசல்ஃபைட் பாண்ட் இருக்கு அப்படின்னா அங்கே சிஸ்டீன் இருக்குன்னு அர்த்தம். சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட். இங்கே சிஸ்டீன் இருக்கு, இங்கே சிஸ்டீன் இருக்கு. சிஸ்டீன்ல இருக்க எஸ், இங்கே சிஸ்டீன்ல இருக்க செல்ஸ் எஸ் பாண்டை ஃபார்ம் பண்ணிக்குது. ஓகே, சல்ஃபர் கண்டெய்னிங் அமினோ ஆசிட் சிஸ்டீன் அங்கே இருக்குன்னு அர்த்தம். ஓகே, சி இது பெப்டைட் தானே. பெப்டைட்னா ஃபுல்லாக அமினோ ஆசிட் சீக்வன்ஸ் தான் அங்கெல்லாம். ஓகே, கிளியர். ஸோ டைசல்ஃபைட் பாண்ட் தட் ஹோல்ட் தி peptides. ஓகே, peptides வந்து linked by disulfide bond. இதில் பார்த்தீங்கன்னா இன்ட்ரானா அந்த செயின்குள்ளேயே இருந்தால் அது இன்ட்ரா டைசல்ஃபைட் பாண்ட். ரெண்டு செயினுக்கு நடுவில் இருந்தால் அது இன்டர் டைசல்ஃபைட் பாண்ட். இதெல்லாம் இன்டர் டைசல்ஃபைட் பாண்ட். இன்டர்னா பிட்வீன் அர்த்தம். இது இன்ட்ரா. சி இன்ட்ரா வந்து அந்த செயினுக்குள்ளேயே இருக்கு. பட் ஒரு செயினையும் இன்னொரு செயினையும் லிங்க் பண்ணுறதுக்கு இன்டர் டைசல்ஃபைட் பாண்ட். இன்டர் டைசல்ஃபைட் பாண்ட். ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ தேர் ஆர் 5 types ஆஃப் ஆன்டிபாடிஸ். ஆன்டிபாடிஸில் 5 டைப் இருக்கு. IgA, IgG, IgE, IgM, IgD. ஓகே, IgA பார்த்தீங்க அப்படின்னா செக்ரிட்டரி ஆன்டிபாடி. செக்ரிட்டரி ஆன்டிபாடினா நம்மளுடைய செக்ரீஷன்ஸில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் மில்கில் இருக்கும், மதர்ஸ் மில்க். கொலஸ்ட்ரமில் வந்து IgA இருக்கும். டிஎஸில் இருக்கும். ஓகே, டிஎஸில் சலைவால IgA ஆன்டிபாடி இருக்கும். ஓகே, IgG இந்த 5 ஆன்டிபாடியில் the only antibody can cross placenta IgG. ஓகே,
IgE அதோட ஸ்பெஷல் என்ன சார் அப்படின்னா இட் இஸ் இன்வால்வ் இன் அலர்ஜிக் ரியாக்ஷன். அலர்ஜிக் ரியாக்ஷன்ஸ் அப்போ அலர்ஜி ரியாக்ஷனை மீடியேட் பண்ணுற ஆன்டிபாடி யார் சார் அப்படின்னா IgE. IgM IgD பற்றி நம்ம புக்கில் பெருசாக சொல்லலை, பட் இருந்தாலும் IgM இஸ் அ பென்டாமர். இந்த மாதிரி 5 சேர்ந்துருக்கும். See, this is 1. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஆன்டிபாடி. இந்த மாதிரி 1 2 3 4 5. ஸோ this is IgM. IgM is a pentamer and IgD is a dimer. ரெண்டுக்கு பாருங்க. கிளியரா? ஓகே. ஸோ இதான் வந்து ஸ்பெஷாலிட்டி ஆஃப் ஆன்டிபாடிஸ். இதில் ரொம்ப முக்கியமானது எது அப்படின்னா IgA, IgG, IgE. ஸோ இதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. கொலஸ்ட்ரால் என்ன ஆன்டிபாடி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. அலர்ஜி அப்போ என்ன ஆன்டிபாடிஸ் வந்து இன்வால்வ் ஆகுது, அலர்ஜியை மீடியேட் பண்ணுற ஆன்டிபாடி IgE. ஓகே. விச் ஆன்டிபாடி கேன் கிராஸ் தி பிளாசண்டா? ஓகே, IgG. ஸோ இப்போ ஒரு ஆன்டிபாடி வந்து பேபிக்கு போச்சு அப்படின்னா பேபிக்கு இம்யூனிட்டி கிடைச்சிருச்சு. ஓகே. அதே மாதிரி மில்க் கொலஸ்ட்ரால் பேபிக்கு போகுது. ஓகே. அப்போ IgA கிடைச்சிருச்சு அப்படின்னா பேபிக்கு இம்யூனிட்டி கிடைச்சிருச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகே. ஸோ அதை வச்சு தான் நம்ம ஆக்டிவ் இம்யூனிட்டி பாசிவ் இம்யூனிட்டி பார்ப்போம். அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஆக்டிவ் இம்யூனைசேஷன் என்ன, பாசிவ் இம்யூனைசேஷன் அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஓகே. டில் தென், தேங்க்யூ.